வணக்கம் வாசகர்களே. கதையோடு கதைக்கலாம் வாங்க. நான் உங்கள் சுபாஷினி. காமெடி கலந்த காதல் கதைகள் கேட்கவும் ரசிக்கவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. கதைகள் பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. 2 வார்த்தையாவது கதைய பத்தி கமெண்ட்ல தட்டி விட்டு போங்க. கதையோடு கதை பேச கதையின் வாயிலாக என் அன்பான வணக்கத்துடன் இது சுபாஷினியின் ஆடியோ கதைகள். நீங்க இப்ப கேட்கவிருக்கும் கதை அங்காரகனின் தீத்திரன் இவள். வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 23. அகர்ணனிடம் வாங்கி வைத்திருந்த அலைபேசி, பர்ஸ் அனைத்தையும் காவல்துறையினர் கொடுக்க அதை வாங்கியவன் தூரத்தில் இருந்து அவனை உறுத்து பார்த்து கொண்டிருந்த ஆய்வாளரை அழுத்தமாக பார்த்து அங்கிருந்து வேகமாக நகர்ந்தான். காவல் நிலையத்திலிருந்து அவன் வீட்டிற்கு பயணித்த அந்த அரை மணி நேரம் ஏதோ ஒரு யுகம் போல் அவனுக்கு இருந்தது. இந்த பயணம் முடியவே முடியாதா என்று அவன் நினைக்கும் அளவிற்கு நீண்டது. தேவையில்லாத சிந்தனை எல்லாம் வரிசை கட்டி அவனை ஆசுவாசப்படவிடாமல் தடுத்தது. காருக்குள் தான் பயணிக்கிறான். ஆனால் சாலையில் செல்பவர்கள் அவனை ஏளனமாகவும் குற்றவாளியை போல் பார்ப்பதாகவும் அவன் மனதிற்கு தோன்றியது. அதிலிருந்து தப்பிக்க அலைபேசியை எடுத்தான். அவன் மனநிலையில் சிறிது மண்ணெண்ணெயை ஊற்றுவது போல பல பதிவுகள் அவன் கண்ணில் பட்டது. அவன்தான் குற்றவாளி என்றும் பணத்தை கொடுத்து வெளியே வந்து விட்டதாகவும் விதவிதமாக கதையை திரித்து பதிவு செய்திருந்தார்கள் இணைய துப்பறிவாளர்கள். பதிவுகளை வெறித்து பார்த்திருந்தவன் கண்ணில் சிக்கியது கமெண்டில் வந்த ஒரு லிங்க். அதற்கு கீழ் ஆதிராவிற்கு ஆதரவாகவும் சிலர் இது போன்ற பார்ட்டிக்கு அவள் சென்றதால் தான் இப்படி ஒரு நிலை என்றும், இன்னும் சிலர் ஒரு படி மேலே சென்று அரைக்குறை ஆடையில் அவள் சென்றதால் ஆண்கள் மனம் அப்படிதான் சலனப்படும் என்றும் நடந்ததற்கு முட்டு கொடுத்து கொண்டிருந்தார்கள். அதையெல்லாம் பார்த்தவனுக்கு எப்படி ரியாக்ட் செய்வது என்று தெரியவில்லை. இன்னும் கொஞ்சம் கீழே சென்று பார்த்தால் அகர்ணன் தான் இதை செய்திருக்கிறான் என்று உறுதியாக பலர் பதில் பதிவு செய்ய ஒரு மாதிரி விரக்தி நிலைக்கு சென்று விட்டான். நடந்ததில் யார் மீது தவறு சொல்ல ஆராய்ந்து பார்த்தால் ஆதிரா, அகர்ணன் இருவருமே வெவ்வேறு வகையில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த சமூகத்தின் பார்வையில் இருவருமே ஒரு வகையில் குற்றவாளியாக தான் தெரிகிறார்கள். மனம் போன போக்கில் எண்ணத்தை தவழ விட்டான். ஒரு வழியாக வீட்டிற்கு வந்த அகர்ணனால் ஒரு நொடி கூட அங்கே இருக்க முடியவில்லை. கடந்த 24 மணி நேரத்தில் மொத்தமாக மாறியிருந்தான். எதையும் தெளிவாக யோசிக்கும் மனநிலையில் அவன் இல்லை. அதற்கு அவன் தயாராக இல்லை என்பது உண்மை. உடனே அங்கிருந்து எங்கேயாவது கிளம்பிவிட துடித்தது அவன் மனம். அடுத்த கணமே அலைபேசியை எடுத்து அவனது வக்கீலுக்கு அழைத்திருந்தான். ஹலோ சார், நான் அர்ஜுனன் பேசுறேன். சொல்லுப்பா, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் இல்ல சார், நான் யுஎஸ் போகலாம்னு இருக்கேன். இந்த கேஸ்னால செக்கின்ல எதுவும் பிரச்சனை வருமா? இல்லப்பா, உன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. அதுவும் இல்லாம உன் டாக்குமெண்ட்ஸ் எதுவும் நம்ம சப்மிட் பண்ணல. அதனால எந்த இஷ்யூவும் இல்ல. நீங்க தாராளமா எங்க வேணா எப்ப வேணா போகலாம். உங்களை யாரும் தடுக்க முடியாது. தேங்க்ஸ் சார், அப்ப நான் வைக்கிறேன் என்ற அழைப்பை துண்டித்தான். வேகமாக அடுத்து போஸ்டன் செல்ல சென்னையிலிருந்து துபாய்க்கும், துபாயிலிருந்து போஸ்டனுக்கும் ஃபிளைட் டிக்கெட்டை பார்த்தான். அவன் அதிர்ஷ்டத்திற்கு இன்னும் 6 மணி நேரத்தில் துபாய் செல்வதற்கு ஒரு ஃபிளைட் இருக்க யோசிக்காமல் புக் செய்து விட்டான். துபாயிலிருந்து போஸ்டன் செல்ல விமானம் இல்லை என்றால் கூட அங்கே தங்கி அடுத்த விமானத்தில் சென்று விடலாம் என்று முடிவு செய்து டிக்கெட் புக் செய்தான். துபாய் விமான நிலையத்தில் 8 மணி நேர காத்திருப்பிற்கு பிறகு அடுத்த விமானத்தில் டிக்கெட் இருப்பதை காட்ட உடனே அதை புக் செய்தவன் ஏற்கனவே எடுத்து வைத்திருந்த உடைமைகளுடன் அவனது அனைத்து ஆவணங்களையும் சரிபார்த்து எடுத்து வைத்தான். யாரிடமும் சொல்லாமல் கிளம்பத்தான் முதலில் நினைத்தான். பின் விகர்ணனை அலைபேசியில் அழைத்து அவன் அறைக்கு வர சொன்னான். வேகமாக அவன் அறை நோக்கி வந்த விகர்ணன், எதுக்காக கூப்பிட்ட, எதுவும் வேணுமா என்று ஆதரவாக கேட்டான். அந்த பரிவில் சுய பச்சாதாபம் வர அதை அவனுக்குள்ளே விழுங்கியவன், போஸ்டன் கிளம்புறேன் வினு, நைட் டிக்கெட் போட்டிருக்கேன் என்றதும் அவனை அதிர்ந்து பார்த்தான் விகர்ணன். அகி, கோபத்திலையும் அவசரத்திலையும் எடுக்கிற முடிவு எப்பவும் சரியா இருக்காது. ஆதிராவை இப்படி ஒரு நிலைமையில நீ விட்டுட்டு போகிறது சரியில்லை. அவ என்ன ஒரு சின்ன சந்தேகத்துல பார்த்தா கூட செத்துருவ வினு. அது மட்டும் இல்ல, என்ன பார்க்கும் போதெல்லாம் அவளுக்கு கஷ்டம்தான். நான் தான் இப்படி பண்ணேன்னு நினைச்சிட்டு அவளும் நிம்மதியா இருக்க மாட்டா, என்னையும் இருக்க விட மாட்டா. இப்ப எனக்கு நிம்மதி வேணும், தனியா இருக்க நினைக்கிறேன். உன்கிட்ட சொல்ல தோணுச்சு, சொன்னேன், அவ்வளவுதான். இன்னும் 1/2 மணி நேரத்துல நான் ஏர்போர்ட் போகணும் என்றவன் அனைத்தையும் எடுத்து வைத்து விட்டானா என்று சரிபார்க்க சென்று விட்டான். விகர்ணனுக்கு அவன் நிலைமை புரிந்தாலும் இத்தனை அவசரகதியில் முடிவுகள் எடுக்க வேண்டுமா என்ற எண்ணம். இதை இப்படியே விடுவது சரியில்லை என்று நேராக லிங்கத்திடம் சென்றான்.
அவன் இப்படிதான் ஏதாவது முடிவெடுப்பான் என்று யோசித்திருந்த லிங்கத்திற்கு இவ்வளவு சீக்கிரம் செய்வான் என்று தெரியாமல் போனது. கல்யாணி அழுது புலம்ப வேறு வழியில்லாமல் அவனுடன் பேச அவன் அறைக்கு வந்தார். வந்தவரை ஒரு தரம் நிமிர்ந்து பார்த்தவன்தான். அதன் பிறகு அப்படி ஒருத்தர் அங்கே நிற்கிறார் என்ற உறுத்தல் கூட இல்லாமல் பொருட்களை வெளியே வைக்க ஆரம்பித்தான். அவனது செய்கை எரிச்சலை கொடுத்தாலும் அவனிடம் பேசினார் லிங்கம். அகி, இந்த டைம்ல நீ இங்க இருக்கணும். ஆதிராவுக்காக நீ இங்கதான் இருக்கணும். கொஞ்சம் பொறுமையா இரு. பேசி தீர்க்க முடியாத பிரச்சனை இங்க எதுவும் இல்ல. ஆதிராவோட வலியை விட உனக்கு என்ன வலி இருந்துட போது? அவ கண்ணு முழிக்கும் போது நம்ம எல்லாரும் அவ கூட இருக்கணும். அவளுக்கு துணையா என்று பேச சற்று யோசிக்க ஆரம்பித்தவனின் எண்ணத்தை தடை போட்டது அடுத்து அவர் பேசிய வார்த்தைகள். அது மட்டும் இல்ல, இப்ப நீ இங்கிருந்து போனா மீடியா உன்னை பத்தி பேசும், உன்னை திரும்பி இதுல இழுக்கும் என்று கவலையாக பேசினார். ஆனால் அந்த வார்த்தைகள் அவனது யோசிக்கும் திறனை மொத்தமாக கலைத்தது. அவ்வளவு நேரம் பதில் பேசவில்லை என்றாலும் அவர் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தான். அதன் பிறகு அவரை மதிக்காமல் அவனது உடைமைகளை எடுத்துக்கொண்டு கீழே இறங்கிவிட்டான். பேச பேச செல்பவனை இயலாமையுடன் பார்த்தவர் கொஞ்ச நாள் போனால் அவன் சரியாகி விடுவான் என்று தப்பு கணக்கு போட்டு அவன் போக்குக்கு விட்டுவிட்டார். அது பின்னாளில் அவர்களிடையே பெரிய விரிசலை ஏற்படுத்தும் என்பதை அன்று அவர் நினைத்திருக்க மாட்டார். ஒருவேளை அன்றே அவனது மன ஓட்டத்தை கணித்திருந்தால் அவனை தனியாக விட்டிருக்க மாட்டாரோ என்னவோ. பெட்டியுடன் கீழே வந்த மகனை கண்ட கல்யாணிக்கு அழுகை நிற்கவே இல்லை. இப்ப போகணுமா ஆகி? இந்த பிரச்சனை கொஞ்சம் அடங்கட்டுமே என்று அழுகையுடன் கேட்டவரை அழுத்தமாக பார்க்க பாதியிலேயே நிறுத்திவிட்டார். அதற்கு மேல் அங்கு நிற்க பிடிக்காதவன் விறுவிறுவென விமான நிலையத்திற்கு சென்று விட்டான். தனியாக செல்ல முயன்றவனிடம் சண்டையிட்டு அவனோடு சென்றான் அகர்ணன். ஏனையவர்களிடம் காட்டும் கோபத்தை விகர்ணனிடம் காட்ட முடியவில்லை அகர்ணனால். இறுகிய முகத்தோடு அன்று சென்றவன்தான் 9 வருடத்திற்கு பிறகு ஆதிராவை பழிவாங்க இங்க வந்து இப்போது நடப்பது எல்லாம் என்று ஆதிராவிடம் கூறி முடித்தான் ரித்விக். அனைத்தையும் உணர்ச்சியின்றி கேட்டுக்கொண்டிருந்த ஆதிரா, போதும் ரித்து, அகர்ணன் பத்தி சொல்றதுக்கு அவ்வளவுதானா, இல்ல வேற எதுவும் இருக்கா என்று எங்கே வேறெதுவும் பேசி காய்ந்து போயிருந்த ரணத்தை கீறி விட்டு விடுவானோ என்று அவன் பேச்சிற்கு முற்றுப்புள்ளி வைத்திருந்தாள். அதில் அதிர்ந்தது என்னவோ ரித்விக் தான். அப்ப இதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா தீ? என்றவள் அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை. அப்ப ஏன் ஆகிய எதுவும் நீ கேட்கல? கண்ணை மூடி திறந்தவள், நடந்தத பத்தி பேச எனக்கு விருப்பம் இல்ல ரித்து. நான் கடந்து வந்த எதையும் நினைக்க எனக்கு பிடிக்கல. எல்லாருக்கும் அவங்க வலி பெருசு. அதனால நான் யாரையும் குறை சொல்ல நினைக்கல. அகர்ணன் அவனோட மன நிம்மதிக்கு இப்படி பண்றான். என்னை காயப்படுத்தி சந்தோஷப்பட நினைக்கிறான். பண்ணிட்டு போகட்டும் என்று மிக தெளிவாக பேசினாள். அவளை பார்த்த ரித்துவிற்குதான் மனம் கேட்கவில்லை. அங்கிருந்து செல்ல நினைத்தவள் அவன் புறம் திரும்பி, எல்லாத்தையும் சொன்னியே, அந்த ரேபிஸ்ட என்ன பண்ணன்னு சொல்லவே இல்ல என்று கேட்க அதில் பதற்றமானான் ரித்விக். என்ன சொல்ற தீ என்று மென்று முழுங்கியவனை பார்த்து மென்மையாக சிரித்தவள், கண்டிப்பா உயிரோட இருக்க மாட்டான்னு தெரியும் என்று அங்கிருந்து சென்றாள். அவளுக்கு எப்படி இது தெரிந்தது என்று ரித்விக் தான் ஆடி போனான். இதை பற்றி விக்கியிடம் மட்டும்தானே சொல்லியிருந்தான் என்று அவனுக்கு அழைத்தான். குழந்தையோடு விளையாடி கொண்டிருந்தவன் அலைபேசியை கவனிக்கவில்லை. 2 முறை அழைத்து ஓய்ந்தவன் அப்படியே இருக்கையில் தோய்ந்து விழுந்தான். அன்றைய நினைவு அவனை ஆட்கொள்ள தவிர்க்க முடியாமல் அதில் மூழ்கி போனான். அகர்ணன் குற்றவாளி இல்லை என்று ஊர்ஜிதமானதும் சற்றும் தாமதிக்காமல் ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் மூலம் ஆதிராவின் நிலைக்கு காரணமானவனை கண்டுபிடித்திருந்தான். தெரிந்தவனாக இருக்கும் என்று அவனை காண சென்றவனுக்கு அவன் யார் என்றே தெரியவில்லை. அவனை ஏதாவது செய்ய நினைத்தவன் அவனுக்கு தெரிந்த அடியாட்கள் மூலம் அவனை கடத்தி அவனது குடோனில் கட்டி வைக்க சொல்லியிருந்தான். அவனது கட்டளைக்கு ஏற்ப அந்த நபரை கடத்தி அடைத்து வைத்து ரித்துவிற்கு அழைக்க அவன் வரும் வரை அவனை பார்த்து கொள்ளுமாறு கூறினான். அகர்ணனை வெளியெடுக்க அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்தவனுக்கு எப்போது அந்த நாயை கொல்லுவோம் என்று வெறியேறியது. அப்படி இப்படி என்று அகர்ணனை மீட்டு அவன் வீட்டில் விட்டவன் நேராக சென்றது என்னவோ அந்த குடோனுக்குதான். அத்தியாயம் 24. எதுக்குடா என்னை இப்படி கட்டி வச்சிருக்கீங்க? நான் யாரு தெரியுமா என்று கத்திக் கொண்டிருந்தவனிடம் வந்த அடியால் ஒரு அறை விட, டேய், ஆம்பளையா இருந்தா கையை அவிழ்த்து விட்டு அடிடா என்று பீப்களில் திட்டினான். அதில் கடுப்பான அந்த கூட்டத்தின் தலைவன் அவன் வாயிலேயே மிதி மிதி என்று மிதிக்க வலியில் சுருண்டு விழுந்தான். அவனை தூக்கி உட்கார வைத்தவன், அடி வாங்கி செத்துறாத, நீ எவ்வளோ பெரிய என்று அவன் முடியை காட்டி, முதல்ல இங்கிருந்து உயிரோட வெளியே போ. அப்படி நாளைக்கு நீ உயிரோட இருந்தா
அப்புறம் என்னை என்ன வேணா செய் என்றவன் மீண்டும் ஆசை தீர அவனை அடித்த பிறகே அவனை விட்டான். அடித்தவர்களை கொலைவெறியோடு பார்த்தவனுக்கு யார் இவர்கள், எதற்கு தன்னை இப்படி கட்டி வைத்திருக்கிறார்கள் என்ற கேள்வி எழுந்தது. யார் நீங்க எல்லாரும் என்று நயமாக கேட்டான். அதற்கு பதில் சொல்லும் முன்பு சரியாக உள்ளே நுழைந்தான் ரித்விக். அவனை கண்டதும் அனைவரும் அவனிடம் செல்ல, அவனோ கட்டி வைத்திருந்தவனை அழுத்தமாக பார்த்தபடி உள்ளே வந்தான். ஏற்கனவே எதற்கு அவனை இப்படி கட்டி வைத்திருக்கிறார்கள் என்று அறியாதவனுக்கு ரித்விக்கின் பார்வை சற்று அச்சுறுத்தியது. அவர்களுக்கு பணத்தை கொடுத்த ரித்விக் 2 மணி நேரத்திற்கு பின் வர சொன்னான். அவர்களும் அவனிடம் விடை பெற்று அங்கிருந்து கிளம்பினார்கள். ரித்விக்கை புரியாமல் பார்த்திருந்தவன் முன் ஒரு நாற்காலியை போட்டு அமர்ந்தவன் சட்டையின் கையை மடித்துவிட்டு அவனை அறைந்த அறையில் இப்படியே மல்லாக்க விழுந்திருந்தான். நாற்காலியோடு அவனை தூக்கி வைத்த ரித்விக், உன் பேர் என்ன என்று அழுத்தமாக கேட்டான். அதில் பயந்தவன் ஆதி ஆதி விஸ்வநாதன் என்று முழு பெயரை கூற, அவனை ஆராய்ச்சியாக பார்த்தவன், எந்த விஸ்வநாதன்? சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் விஸ்வநாதன் என்று சொன்னதுமே அவன் நெஞ்சில் உதைத்திருந்தான் ரித்விக். பொறுக்கியோட பையன் பொறுக்கியதான இருப்ப என்று அவன் விரல்களை ஒவ்வொன்றாக உடைக்க ஆரம்பித்தான். அதில் உயிர் போக அலறியவனை கேலியாக பார்த்தவன், வலிக்குதா என்று மென்மையாக கேட்டான். ஆமாம் என்று வலியில் தலையை ஆட்டியவனை மனதார ரசித்தவன், இப்பதான ஆரம்பிச்சிருக்கேன் என்று அவன் பிறப்புறுப்பை நசுக்கினான். அவ்வளவுதான். மரண வலியில் கத்தி கதறினான் ஆதிராவை கற்பழிக்க முயன்ற ஆதி. உன் அப்ப அவன்கிட்ட படிக்க வந்த பொண்ணுங்கள நாசமாக்கி அவங்க வாழ்க்கையை கெடுத்தான். நீ போற வர பொண்ணுங்களை நாசமாக்கிட்டு இருக்க. உன்ன மாதிரி ஜென்மையெல்லாம் உயிரோடவே இருக்கக்கூடாது என்று இடது கையை பின்புறம் திருப்பி உடைத்தான். தொண்டை கிழியும் அளவுக்கு கத்தியவனை பார்த்த ரித்விக், என் ஆதிராவும் இப்படிதானே கத்தியிருப்பா, கதறியிருப்பா. அவளை எப்படி நாசம் பண்ண உனக்கு தோணுச்சு என்று இடது காலில் ஷூவால் மிதித்து கேட்டான். நான் டாய்ஸ் வச்சுதான் அவளை டார்ச்சர் பண்ண, நான் அவளை ரேப் பண்ணல என்று வலியின் மிகுதியில் கத்தியவனை குரோதத்தோடு பார்த்தவன் அருகே இருந்த இரும்பு கம்பியால் அவன் கோபம் போகும் வரை அடிக்க ஆரம்பித்தான். அவனது 3வது அடியிலேயே காதிலிருந்து ரத்தம் வந்து மயங்கிவிட்டான். அவனது இறுதி மூச்சு வரை கைவலிக்க அடித்து ஓய்ந்தவனுக்கு இன்னும் ஆதிராவிற்கு நியாயம் செய்ததாக தோன்றவில்லை. அப்படியே முட்டி போட்டு அமர்ந்து வாய்விட்டு கத்தியவனின் மனம் முழுவதும் ஆதிராதான். சிறிது நேரத்தில் ஆட்கள் வந்துவிட அவர்கள் வங்கி கணக்குக்கு ஒரு பெரிய தொகையை அனுப்பியவன் தடயமில்லாமல் செய்துவிடுமாறு கட்டளையிட்டான். அவர்களும் அவன் சொன்னதை போல் செய்ய ஆரம்பிக்க அங்கிருந்து அவன் சென்றது என்னவோ ஆதிராவை காணதான். அங்கு வதங்கிய முல்லை கொடியாக படுத்திருந்தவள் காதருகே வந்தவன், சீக்கிரம் கண்ண முழிதி, நீ ரொம்ப தைரியமான பொண்ணு, நீ சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு, போதும் இப்படி படுத்து கிடந்தது, சீக்கிரம் எழுந்து வாதி என்று அவள் நெற்றியில் முத்தமிட்டவன் வெளியே வந்தான். அங்கே சீதாவிடமும் ராமச்சந்திரனிடமும் சிறிது நேரம் பேசியவன் அருகே நின்றிருந்த விக்கியை தனியாக அழைத்து வந்தான். பின் நடந்ததை அனைத்தும் அவனிடம் சொல்ல முதலில் அதிர்ந்தான். பின் இதை பெரியவர்களிடம் சொல்ல வேண்டாம் என்று முடிவெடுத்து அதை தங்களுக்குள்ளே புதைத்து கொண்டார்கள். அதை அடியோடு மறந்தும் இருந்தான். இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு ஆதிராவின் கேள்வியில் நினைவு கூர்ந்தவனுக்கு ஆதிரா அவளை அவளாக மீட்டெடுக்க கஷ்டப்பட்டதும் நினைவிற்கு வந்தது. ஆதிரா பட்டதை விடவா அகர்ணன் அனுபவித்திருக்க போகிறான் என்ற கசந்த உண்மை அவனுக்கு புரிந்தாலும் ஆதிராவிற்கு இந்த விஷயம் நினைவில் இருக்கிறதா என்ற யோசனையில்தான் இன்று பேசினான். ஆக இது அவளுக்கு நினைவிருக்கிறது என்று ஊர்ஜிதமானது. இனி அவளது எதிர்வினை எப்படி இருக்கும் என்று தெரியாது. அவள் வாழ்வில் இனி அகர்ணன் வரக்கூடாது, அதை அவனிடம் பேச வேண்டும் என்று குறித்து கொண்டவன் அப்படியே கண்ணசந்தான். இப்படியே நாட்கள் ஓடி 1 வாரம் கடந்திருந்தது. அவரவர் வேலையில் தங்களை புகுத்தி இருந்தார்கள். அன்று வழமைக்கு மாறாக அலுவலகத்திற்கு நேரம் கடந்து வந்திருந்தாள் ஆதிரா. மென்னிலா அதை கவனித்தாலும் வேலை நிமித்தமாக உடனடியாக அவளிடம் கேட்க முடியவில்லை. இடைவெளியில் கேட்கலாம் என்று நினைத்து வேலை செய்து கொண்டிருந்தவளிடம் வந்தார் மேனேஜர் மனோஜ். ஹாய் மனோஜ் சார், எனி ப்ராப்ளம் என்று சிரித்தவாறு கேட்டாள் மென்னிலா. ஆமான்னு சொல்லலாம், மெயில் செக் பண்ணுங்க என்றார். என்னவா இருக்கும் என்று அதை எடுத்து பார்க்க ஏடி குரூப் ஆஃப் கம்பெனியிலிருந்து அவர்கள் ப்ராஜெக்டில் வேலை செய்யும் அனைவருக்கும் மெயில் அனுப்பியிருந்தார்கள். அதை பார்த்தவளுக்கு நெருடலாக இருந்தது. இருக்கும் பிரச்சனையில் இது என்ன புது கதை என்று நினைத்தவள், மேம் என்ன சொன்னாங்க என்றாள். இனி ப்ராஜெக்ட் முடிகிற வர ஏடி குரூப்ஸ் போய் ஒர்க் பண்ண சொல்லிருக்காங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷனை டினை பண்ணிட்டாங்க. சோ எல்லாரும் கண்டிப்பா அங்க போய் தான் ஆகணும்.
அண்ட் இந்த ப்ராஜெக்ட்க்கு உன்னதான் டீம் லீடா போட சொல்லி ஆதிரா மேம் சொல்லியிருக்காங்க. உனக்கு ஓகே தானே மெனிலா? பெருமூச்சு விட்டவள், ஓகே சார், நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். அங்க வேற எதுவும் இஷ்யூ ஆகாதுல்ல? எதுவும் ஆகாது. டைரக்டா லிங்கம் சார் கீழ தான் நீங்க எல்லாரும் இனி ரிப்போர்ட் பண்ண போறீங்க. சோ எந்த ப்ராப்ளமும் வராது. அப்போ ஓகே சார் என்றவள், ஆதிரா மேம் ஃப்ரீயா இருக்காங்களா? மீட் பண்ணணும். இப்ப ஃப்ரீ தான். அடுத்த மீட்டிங் ஸ்டார்ட் ஆக 1 ஹவர் ஆகும். சரி, நான் போய் மத்த மெம்பர்ஸ் கிட்ட பேசிட்டு வரேன் என்று மற்றவர்களை பார்க்க சென்று விட்டார். பார்த்து கொண்டிருந்த வேலையை வேக வேகமாக முடித்து மணியை பார்க்க 1/2 மணி நேரம் கடந்திருந்தது. ஆதிராவின் அறைக்கு செல்ல அவளோ சோர்ந்து அமர்ந்திருந்தாள். அவளை பார்த்த மென்னிலாவிற்கு மனம் பிசைய ஆரம்பித்தது. என்ன ஆச்சு ஆதிரா என்று அவளுக்கு முன் போட்டிருந்த இருக்கையில் அமர்ந்தாள். ஏடி குரூப்ஸ்ல இன்னைக்கு அகர்ணன் சார்ஜ் எடுத்துக்கிறான். நம்ம நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ற கம்பெனில நம்ம ப்ராஜெக்ட அவனோட டீமுக்கு அசைன் பண்ணிருக்காங்க. அவன் நம்ம லொகேஷன்ல தான் பண்ணுவேன்னு இப்ப நிக்கிறான். மீட்டிங்ல முடியாதுன்னு சொன்னா லீகல் இஷ்யூ பண்ணுவேன்னு சண்டை போடுறான் என்றவளுக்கு அவனை விட்டு விலக நினைத்தால் இப்படி தன் பின்னாலேயே வருகிறான் என்ற ஆதங்கம். என்ன பண்ணலான்னு இருக்க ஆதிரா? இந்த ப்ராஜெக்ட அப்பாவை பார்க்க சொல்லிட்டேன். அவரும் அதுதான் சரியா வரும்னு சொன்னாரு. ம் இன்னும் எவ்வளவு நாள் இப்படியே அவன் உன்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க போறான்? தெரியல என்று உதட்டை பிதுக்கியவள், சரி அதை விடு, நீ என்ன இந்த பக்கம் என்று அவள் வந்த கதையை பேச ஆரம்பித்தாள் ஆதிரா. அதுவா என்று இழுத்தவள், ஒன்னும் இல்ல, நீ லேட்டா வந்த, மூஞ்சி வேற டல்லா இருந்துச்சு, அதான் என்னன்னு கேட்க வந்தேன் என்று வந்த விஷயத்தை பேசாமல் சமாளித்திருந்தாள் மென்னிலா. அப்படியா, சரி மினி, எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, அத முடிச்சிட்டு இன்னைக்கு ஷாப்பிங் போலாமா? போலாம் ஆதி, எனக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். நீ மீட்டிங்க பாரு, நானும் மீதி இருக்க வேலைய முடிக்கிறேன் என்று விட்டு வந்த வேலையை பார்க்க ஆரம்பித்தாள். அதே சமயம் மென்னிலாவின் ப்ரொஃபைலை பார்த்து கொண்டிருந்த விகர்ணனின் இதழ் யாரும் அறியா வண்ணம் மெலிதாக விரிந்தது. அவளை பார்க்கும் போதெல்லாம் அவளை வம்பிழுக்க அவன் மனம் உறுத்தியது. அதுவும் ஆதிராவுடனான ப்ராஜெக்டில் மென்னிலா இருக்கின்றாள் என்று தெரிந்த பிறகு எப்படியாவது அவளை இங்கு வர வைக்க வேண்டும் என்று குறித்து கொண்டவன் அதை இன்று நிறைவேற்றி கொண்டான். சிறு வயது முதலே அவளை அவனுக்கு பிடிக்கும் என்பதை தாண்டி அவளுக்குதான் அவன் என்றால் உயிர். அறியாத வயதில் காதல் என்று வந்து நின்றவள் தலையில் கொட்டி மிரட்டியது நினைவு வர வாய்விட்டு சிரித்து விட்டான். அன்று பார்த்த மென்னிலாவிற்கும் இன்று பார்க்கும் மென்னிலாவிற்கும் அத்தனை வித்தியாசம். ஒருவேளை அன்று அப்படி நடந்து கொள்ளாமல் இருந்திருந்தால் என்று நினைத்தான். கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் செய்வது வீண்தான். காலம் தாண்டி வரும் ஞானோதயம் கூட தேவையற்றதுதான். உடன் பிறந்தவனின் நினைவிலேயே இருந்தவனுக்கு மென்னிலாவின் மென்காதல் புரியாமலேயே போயிருந்தது. இன்று அவன் நெருங்க நினைப்பவள் கடந்த காலத்தில் இருந்து பாரதூரம் தாண்டி விட்டாள் என்று அவன் அறியும் போது இருவரின் மனம் அதை எப்படி கையாளப் போகிறது என்று தெரியவில்லை. அன்று அவன் பார்த்த மென்னிலா வேறு, இன்று அவன் பார்க்கும் மென்னிலா வேறு என்று புரியும் நேரம் அவன் ஆங்காரத்தை மொத்தமாக அடக்கி இருப்பாள். மென்மையான மனமுடையவர்களின் கோபம் மிக ஆக்ரோஷமாகவும் எதிரே நிற்பவரை சுக்குநூறாக உடைக்கும். மென்மை மொத்தமும் போய் வன்மையான பாவையாக மாறி இருக்கிறாள். பூவாக இருந்தவள் இனி அவனை பூகம்பமாக மாறி சுழல வைக்கப் போகிறாள். அவனின் அவள் அனைவருக்கும் மென்னிலாவாகவும் அவனுக்கு மட்டும் வன்மையான நிலாவாகவும் தகிக்க வைக்கப் போகிறாள்.